ஹாய் டியூட், இந்த வீடியோவில் வந்து ஃப்ராக்மெண்ட் அட்டாக்கை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது WEP ஃப்ராக்மெண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃப்ராக்மெண்ட் அட்டாக்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே கான்செப்ட் தான், நேமை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோங்க, அவ்வளோதான். நம்ம முன்னாடி பார்த்த ஏரிப்ளே என்ஜியும் அதே கான்செப்ட், ஏரிப்ளே என்ஜி அட்டாக் அதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்த சாப் அட்டாக், அதுவும் ஒரே கான்செப்ட் தான். இதுவும் ஒரே கான்செப்ட் தான். கொஞ்சம் கொஞ்சம் நேம் தான் சேஞ்ச் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேட் ஆகிறது ட்ராக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல், அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்ட் அட்டாக் அதே மாதிரி தான். நம்ம வந்து கேப்சர் பண்ணுவோம். கேப்சர் அதுக்கப்புறம் ஃபேக் ஆத்தென்டிகேஷனை ஆக்டிவேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் அதை காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு அது எப்பயும் போல் அதில் வந்து என்ன இருக்கும், ஃபேக் ஆத்தென்டிகேஷன் இருக்கும். இதில் வந்து ஃப்ராக்மெண்ட்டு போட்டுட்டு யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ராக்மெண்ட் கீ ஸ்ட்ரீம் வந்து வரும். அதை கீ ஸ்ட்ரீமை வந்து இந்த மாதிரி ரைட் பண்ணணும். ஓகேவா? அதாவது சோர்ஸ் இது வந்து மேக்கை நம்மளோட விக்டீமோடது, இது வந்து நம்மளோட அடாப்டரோடது, இது வந்து சோர்ஸு டெஸ்டினேஷன் நம்ம போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் நமக்கு கிடச்ச அந்த இதை போடணும். அதுக்கப்புறம் ரைட் பண்ணி எந்த ஃபைலில் சேவ் பண்ணணுன்றத ஃபோட்டோமில் கேப்சர் பண்ணும்போது அது மாதிரியே வந்து இதுலேயும் பண்ணணும். அது பேர் என்ன, ஸ்டிஃபிங் அட்டாக், அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வந்ததை வந்து இந்த மாதிரி வந்து டூ ரைட்டுன்னு போட்டு சவுக் அட்டாக்கை 10ன்ற மிஷன் இன்டர்ஃபேஸை போட்டோம்னா நம்மளுக்கு தேவையானது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? இந்த ஒரு ஃப்ராக்மெண்ட் அட்டாக் அவ்வளோதான்.